நம்மளோட வேலை பளுவை வந்து கம்மி பண்றதுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஈஸியா வேலைகளை முடிக்கிறதுக்கான ப்ராடக்ட் அப்படின்னா வாங்கலாம். ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது. பர்சனலி எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டு நான் வாங்கி ஒரு 4 மாதத்துக்கு மேலாகுது. யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் சரி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ. ப்ரமோஷன் வீடியோ கிடையாதுங்கிறத திரும்ப ஒரு டைம் சொல்லிக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப வருஷங்களா வாங்கணும்னு ஒரு ஆசைப்பட்டு வாங்கின ஒரு விஷயம் இருக்கிறது வந்து காலாவா எப்படி ப்ரொனவுன் பண்ணணும்னு தெரியல. குயிக் ஸ்பின் மாப் இது வந்து ஓகேங்களா. ஃப்ரண்ட் கேமரால இருக்கிறதுனால அப்படி இருக்கு. குயிக் ஸ்பின் மாப் இது வந்து எம்டி பாக்ஸ். ஆல்ரெடி இந்த வீடியோல நான் காமிச்சிருப்பேன் இல்லையா. இதுல வந்து உள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து 2 கொடுத்துருப்பாங்க. ஒன்னு வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன், அதனால அது அழுக்கா இருக்கு. இது வந்து இன்னொன்னு பேக்கிங் பிரிக்காம இருக்கு. இப்ப வந்து மாப்ல பாத்தீங்கன்னா இப்படி 3 அட்டாச்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து ஒன்னு வந்து இந்த ஃபைபர் கிளாத் இங்க அட்டாச் பண்றது, இன்னொன்னுல வந்து லாக் கொடுத்துருப்பாங்க. இந்த லாக் இருக்கும் ஒண்ணு. இந்த லாக் வந்து ஓபன் பண்ணாதான் ஸ்பின் பண்ணும். இது அடுத்து வந்து இது கையில பிடிச்சுக்கிறதுக்கு. இப்ப இதை ஜாயின் பண்ணிடலாம். ஈஸி தான். ஜாயின் பண்றதும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இப்படி வச்சு ரொட்டேட் பண்ணணும், அவ்வளவுதான். லாக் பண்ணியாச்சு. ஃபுல்லா டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா டைட் ஆயிடும். அதுக்கப்புறம் இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிற இந்த பார்ட்டை வந்து இங்க மேல இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுல வச்சு நம்ம டைட் பண்ணிடணும். அவ்வளவுதான், டைட் ஆயிடுச்சு. இந்த லாக் வந்து பாத்தீங்கன்னா லாக்கை ஓபன் பண்ணிட்டு நம்ம ஸ்பின் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்பின் ஆகும். லாக்கை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சுத்த முடியாது, இப்படி இருக்கும். சரிங்களா. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து நம்மளோட இந்த ஃபைபர் கிளாத்தை அட்டாச் பண்ணணும். ஓகேவா. ஒரு 3-4 மந்தா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த பியூர் ஒயிட்ல இருக்கிறது கொஞ்சம் கலர் மாறி இருக்கும் இல்லையா, அதனாலதான் நான் அந்த இதை காட்டல. இது வந்து ஜாயின் பண்றது ஈஸி தான். இந்த மாதிரி இதுல வந்து ஒயிட் கலர்ல ஒண்ணு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி சுத்திலும் இந்த இதை வந்து இதுக்குள்ள லாக் பண்ணிடணும். அவ்வளவுதான். இந்த மாதிரி வச்சு லாக் பண்ணிடணும். அவ்வளவுதான், லாக் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நீட்டா இருக்கு. நல்லா ஈரத்தை நல்லா அப்சர்வ் பண்ணிக்குது. அதுக்கடுத்து மெயின் பாத்தீங்கன்னா இந்த டப்பு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து இப்படி இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இதுக்குள்ளதான் நம்ம வந்து ட்ரைன் பண்ணுவோம். இதுக்குள்ள தண்ணி ஊத்துவோம். தண்ணி ஊத்திட்டு இதுல அலசிட்டு இதுல புழிஞ்சிட்டு நம்ம மாப் போடுவோம். அந்த மாதிரிதான் இது வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல வந்து புளியும் போது பாத்தீங்கன்னா அலசும் போது இதுக்குள்ள விட்டுட்டு இந்த லாக் இருக்கு இல்லையா, நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன். இந்த லாக்கு, அந்த லாக்கை எடுத்து விட்டுட்டு இப்படி வச்சு நம்ம சுத்தணும் அப்படின்னா சுத்தும். இது எப்படி சுத்தும் அப்படிங்கறதையும் நான் ஜூம்ல காமிக்கிறேன். இதுல இருந்து நம்ம எடுத்துட்டு இதுக்குள்ள வச்சு இப்படி புழிஞ்சுக்கணும். இப்ப இது சுத்துறது உங்களுக்கு தெரியும். நான் கஷ்டப்பட்டுலாம் சுத்தல, ரொம்ப ஈஸியா ஃப்ரீயா போகும். நம்ம கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி புழியணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இருக்காது. ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாப் வந்து ஸ்பின் மாப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி சொல்றதுன்னா நம்மளோட வேலை பளுவை வந்து கம்மி பண்றதுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஏன்னா மாப் போடுறது வந்து சில நேரத்துல வந்து நம்மளா புழிவோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் அதுதான் வாங்கினேன். அதுக்கப்புறம்
அந்த கை படாம இந்த இடத்துல வந்து இப்படி புளியறதுக்கு இப்படி கொடுத்துருப்பாங்கல்ல சுத்துறதுக்கு, அந்த இது யூஸ் பண்ணேன். எல்லாமே வந்து வேலை இழுக்கிற மாதிரிதான் இருக்கு. வேலைன்னு பார்த்தா எல்லாமே பெரிய வேலைங்க தான். சில வேலைங்க ஈஸியா இருக்கும், அதை வந்து டஃபா இருக்குங்கிற மாதிரி சொல்றோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நம்மளோட வேலை பழுவை முடிஞ்ச அளவுக்கு நம்ம கம்மி பண்ணிட்டு ஈஸியா வேலைகளை முடிக்கிறதுக்கான ப்ராடக்ட் அப்படின்னா வாங்கலாம். ஏன்னா நம்ம எல்லா வேலைகளும் லேடிஸ் நம்ம தான் பாக்குறோம் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். இதை வந்து மாப் போடும்போது எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோல அட்டாச் பண்றேன், பாருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மாப்பில் பார்த்திங்கன்னா பக்கெட்லாம் நம்ம தூக்கிட்டு போவோம் இல்லையா, அது மாதிரி ஈஸியாக கேரி பண்ணுற மாதிரி இப்படி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ஈஸியாக நம்ம தூக்கிட்டு போகலாம். இல்லை தூக்க முடியாது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி இதை வந்து இழுத்துட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி 2 வீல் கொடுத்துருப்பாங்க. அந்த வீலை வந்து நம்ம முன் சைடு மட்டும் லைட்டாக இப்படி தூக்கிட்டு இப்படி இழுத்துட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். தூக்கிட்டும் போகலாம், இழுத்துட்டும் போகலாம். இந்த 2 பர்பஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணும்போது உள்ளே பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிடுவோம். இதில் நடுவில் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இந்த மாப்பை வச்சுட்டு லாக்கை எடுத்து விட்டுட்டு நம்ம அலசிக்கலாம். இதுக்குள்ளே தண்ணி இருக்குது அப்படின்னா அப்படியே புளியணும், ஈஸியாக இருக்கும் நமக்கு அலசுறதுக்கு. இது மாதிரி ஒரு 4-5 டைம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து இந்த சைடு இருக்கிற ஸ்பின் அந்த புளியறதுக்குள்ளே நம்ம எடுத்து உள்ளே வச்சுட்டு புழிஞ்சிக்கலாம். இந்த மாப் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்குது, அதனால் இந்த மாதிரி வெளியிலலாம் தெரியுது. இதே வந்து ஈரமான மாப் அப்படின்னா எல்லாமே கீழே வெயிட்டாக இருக்கும் இல்லையா, தண்ணியோடு இருக்கிறதுனால, அதனால் இந்த மாதிரி உள்ளே போயிடும், நமக்கு புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாப்பில் வந்து நம்ம இந்த மாதிரி அமுக்கி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் எடுக்க வேணாம், ரொம்ப ஈஸியாக கேஷுவலாக நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளோட ஒர்க்கை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஈரமாக இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் எல்லாமே கீழே தொங்கிட்டு இருக்கிறதுனால உள்ளே வச்சுட்டு நம்ம ஸ்பின் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்படி தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா வாங்குங்க. இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான vlogல நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச், பாய்.